அதாவது அவர் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு. இப்போது இன்றைக்கி ரேஷன் கடையில் திறந்து எல்லா இடத்துலையும் வந்து இலவச அரிசி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது அவர் தெரியாமல் அவர் பேசிட்டு போயிருக்காரே தவிர அதை நான் வந்து அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றிய அரசை விமர்சித்தோம், முதலமைச்சர் ரொம்ப பாராட்டியும் பேசியிருக்காரு. மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு, மாநில அரசு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறேன்? அதாவது எதிர்காலத்தில் என்ஆர் காங்கிரஸை அவர் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். மாநில அந்தஸ்து இது வரைக்கும் வந்து பலமுறை தீர்மானம் நிறைவேற்றியும் கொடுக்காத ஒரு மத்திய அரசு தான் இப்போ நம்ம ஆண்டுட்டு இருக்குது. விரைவில் புதுச்சேரியில் வந்து நல்ல ஆட்சி அமையும் அப்படின்றது இது எப்படி? அதாவது மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்கிறாரு, 16 முறை மத்திய அரசுக்கு வந்து சட்டசபையிலேருந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ 16 முறை அனுப்பியிருந்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே இந்த மாநில அந்தஸ்து பிரச்சனை இருக்குது. இது இன்றைக்கி நேற்றுக்கு வந்த பிரச்சனைகள் இல்லை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றத மத்திய அரசு ஆராய்ந்து தான் அதற்கு உரிய முடிவு எடுக்குமே தவிர எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் நீண்ட ஆய்வுக்கு பிறகு தான் மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று ஏதோ பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு வந்த பிறகு தான் இது கொடுக்கல அப்படின்றது கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருந்திருக்குது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசை வந்து அவர் வந்து நேரடியாக விமர்சித்தோம், ஆனால் முதலமைச்சரை வந்து அவர் மிகவும் பாராட்டியும் பேசுகிறார். அதாவது யாரை பாராட்டணும் யாரை விமர்சனம் பண்ணணுன்ற முடிவு வந்து அவருடையது. ஆனால் மத்திய அரசை அது மாதிரி தொடர்ந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணுவது என்பது கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை ஒரு தவறான விஷயங்களை இங்கே மக்கள் மத்தியில் பேசிட்டு போயிட்டுருக்காரு தவிர அவர் பேசின விஷயங்களில் 90% விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை, உண்மையான கருத்து கிடையாது. ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க, ஏதோ பேசணும், தமிழ்நாட்டில் அவருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியில் ஏதாவது பேசி 72 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வெளில வந்துருக்காரு. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிரகாரம் 72 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவர் வந்து வெளில வந்து பேசியிருக்கார், மக்கள் மத்தியில் பேசியிருக்கார். அப்போ எதையாவது பேசணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஏதோ பேசிட்டு போயிருக்கார் தவிர எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு போயிருக்காரு தவிர உண்மையில் இது கிரவுண்டில் அது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து கழிவறைகள்லாம் வந்து நிறையா இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை பேசுகிறார். அப்போ கழிவறைகள் இல்லைன்னு பேசும்பொழுது அப்போ அதை விட முக்கியமான பிரச்சனைலாம் இங்கே இல்லையா? அப்போ வேறு எதுவும் பிரச்சனை அவர் சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் கழிவறை பிரச்சனையை பேசிட்டு போகிறார். இதுதான் வந்து அவருடைய நோக்கமாக இருக்கா தவிர ஒரு அரசியலுக்காக அது பேசின பேச்சாக தான் எடுத்துக்க முடியாத தவிர உண்மையில் அது வந்து அது மாதிரி ஒரு சூழல் புதுச்சேரி மாநிலத்தில் இல்லை. அடுத்து 5 ஆண்டுகளில் நல்ல ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே நல்லாட்சி தானே கொடுத்துட்ருக்குறோம். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை தான் அவர் வருங்காலத்தில் நல்லாட்சி திரும்ப அமையும்னு சொல்கிறார். இல்லை, அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை தீண்டும் நல்லாட்சி இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் வரும்ன்றார். அதுதான் அவர் மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்கிறார். அமைச்சராக ஒருத்தருக்கு பதவி கொடுத்து இன்னும் அவர் வந்து இலாக்கா ஒதுக்கலன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு வந்து மத்திய அரசு கிடையாது. அதாவது அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்க வேண்டியது மத்திய அரசு கிடையாது, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கையில் இருக்குது. அவர் அதை முதலமைச்சர்கிட்ட தான் கேட்டுருக்கணுமே தவிர மத்திய அரசிடம் வந்து அப்போ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எந்த அளவிற்கு வந்து புதுவை மாநிலத்தில் போன்ற புரிதல் அவருக்கு இருக்குது அப்படின்றது, அரசியல் சம்பந்தமான புரிதல் அவருக்கு இருக்குது என்பதை இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அது வந்து அது யாருக்கிட்ட கேட்கணும்? அவர் கேட்க வேண்டியது மத்திய அரசு கொடுக்க வேண்டியது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய விவகாரம், இது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய விவகாரம் இல்லை. அதிலிருந்தே அவருக்கு வந்து தெரியுது அரசியலில் ஒரு தெளிவில்லாமல் அவர் பேசுகிறாரு. குறிப்பாக புதுவை மாநிலத்தை பற்றியும் ஒரு தெளிவில்லாத பேசுகிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிட்டார், அதனால் அவங்கள எடுத்துட்டாங்கன்னு சொன்னார். அவர் ஊழல் பண்ணி எடுக்கலை. அது முதல்ல வந்து அதை வந்து நான் வன்மையாக வந்து நம்ம கண்டிக்கிறேன். ஒரு அமைச்சர் வந்து அவர் ஊழல் பண்ணதுக்காக அவர் வந்து அமைச்சர் வந்து ஊழல்கள் அவர் எதுவுமே பண்ணலை. எங்களுடைய அமைச்சர் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், அமைச்சர் என்ற வாய்ப்பை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவர் அமைச்சர்லேருந்து எடுத்தாங்களே தவிர அவர் ஊழல் பண்ணிட்டாரு அதனால் அமைச்சர்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படி கிடையாது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு தவறான தகவல் அவருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க தவறாக எழுதி கொடுத்துருக்குறாங்க.
புதுச்சேரி பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல. நிச்சயமாக எதுவுமே தெரியல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசு, இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கலை. தேர்தலை சந்தித்த பிறகு தான் அவருக்கு தெரியும். இப்போ சினிமா துறையிலேருந்து இப்போ தான் அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு. சினிமா துறை வேறு, அரசியல் துறை வேறு. சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுபடி நடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அரசியல் அப்படி பண்ண முடியாது. எது உண்மையோ எது ஃபேக்டோ அதை தான் சொல்ல முடியும். அது சொன்னால் தான் மக்களும் ஏற்புடையதாக இருக்கும். இது எது உண்மை எது பொய்ன்னு புதுவை மாநில மக்களுக்கே நன்றாக தெரியும். அடுத்த எதிர்காலம் அடுத்து இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு எப்படி சார்? 2026 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் புதுவை மாநில மக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். ஏன் என்ஆர் முதல்வரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு சார் அவர்? எது விஜய். அது பொழுது பேசுனா அவர் தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதுக்கு வந்து உரிமை இல்லை. அதுதான் அவருடைய தனிப்பட்ட விவகாரம். சரி, இறுதி கேள்வி. அனுமதி கொடுக்க வேண்டியது உள்துறை பாஜக கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. ஆனா அவர் முழுசா புகழ்ந்தது ஃபுல்லா முதலமைச்சரை. அதாவது உள்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த கூட்டம் நடக்கலை. ஆமா. இப்போ அவர் உள்துறைக்கும் காவல்துறைக்கும் தான் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோ உள்துறையோன்றது தனித்தனி இல்லை. இது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், எங்களுடைய கூட்டணி அரசாங்கம். அது முதலமைச்சரை புகழ்ந்தாலும் இந்த அரசை புகழ்ந்தது தான் அர்த்தம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புகழ்ந்தது தான் அர்த்தம். அது உள்துறை தனிப்பட்ட முறையில் புகழ்ந்தாலும் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அதில் பங்கு உண்டு. முதலமைச்சரை புகழ்ந்தாலும் அவருக்கும் உள்துறைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பங்கு உண்டு. அப்போ இந்த அரசுக்கு தான் அந்த வந்து முழுமையான அந்த பாராட்டும் அந்த நன்றியும் கூடுதலாக இந்த அரசுக்கும் சேர்ந்து தான் இருக்குது. முதலமைச்சரோடு சேர்ந்து இந்த அரசுக்கும் இருக்குது. இந்த அரசை லீட் பண்ணுறவரே முதலமைச்சர் தான். கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து முதலமைச்சர். அப்போ அப்படி தான் அது வரும். அப்படி தான் அதை எடுத்துக்கணும்.